வணக்கம். சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். இது தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு இந்த ஏறக்குறைய ஒரு 2 மாதங்களுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் டெய்லி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதில் குறிப்பாக உணவு பழக்கம் அல்லது சில மருத்துவ குறிப்புகள்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் எதுக்கு மையப்படுத்தி சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, வயிறு செரிமானத்தை சம்மந்தப்படுத்தி தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். எல்லாரும் சொல்லுவாங்க, என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்சான் உடம்பிற்கு வயிறே பிரதானம். ஏன்னா வயிற்றிலிருந்து தான் எல்லா விதமான மூலக்கூறுகளும் நம்முடைய உடலின் எல்லா பகுதிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதனால் அந்த வயிறு எவ்வளவு சுத்தமாக பேணப்படுகிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய உடலும் மனமும் நலமாக இருக்கும் என்பதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. இதை எல்லோருமே பயன்படுத்தி கொண்டால், பழக்கப்படுத்தி கொண்டால் மிக நல்லது. இன்றைக்கு அந்த வயிறு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு மிகப்பெரிய சக்தி அதற்கு தேவை. அது என்ன சக்தி? அதை பற்றி தான் இன்னைக்கு இன்றைய தலைப்பாக கூட வச்சுக்கலாம். உமிழ்நீர் உயிர்நீர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நம்முடைய உமிழ்நீர் எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி இன்றைக்கு நாம் பேசுவோம். நம்ம டெய்லி சாதாரணமாக பார்ப்போம், தெருவில் இஷ்டத்துக்கு துப்பிட்டு போவாங்க. நிறைய துப்புறது இன்னைக்கு ரொம்ப யூஸ்வலான பழக்கமாகி போச்சு. சும்மானா துப்புறது, அப்புறம் பாக்கு போட்டுட்டு பான் மசாலா போட்டுட்டு துப்புறது. மது குடித்தவர்களால் துப்பாமல் இருக்க முடியாது, துப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய காரமான உணவுகள், உப்புள்ள உணவுகள் சாப்பிட்டவங்களாம் கொஞ்சம் துப்பிக்கிட்டே இருப்பாங்க. இதை பற்றி இன்னைக்கு நாம் பேசுவோம். இந்த உமிழ்நீர் சுரப்பிகள் நம்முடைய தாடை பக்கத்தில் தான் அதிகமான உமிழ்நீர் சுரப்பிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த உமிழ்நீர் சுரப்பிகள் சுரந்து கொண்டே இருந்தால் தான் நம்முடைய உணவு, நாம் எடுக்கக்கூடிய உணவு சீராக செரிமானம் அடையும். இந்த உமிழ்நீர் சுரப்பது குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் செரிமான பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனாலதான் டாக்டர்கிட்டலாம் நீங்கள் போனீங்கன்னா, காய்ச்சலுக்காகவோ அல்லது சளித்தொல்லைக்காகவோ அல்லது வேறு ஏதாவது நோய்களுக்காக போனீங்கன்னா, வாயில் ட்ரையாக இருக்கா அப்படின்னு நாக்கு நீட்டி செக் பண்ணுவாங்க. நாக்கில் அந்த உமிழ்நீர் ஊறி வருதா, நம்முடைய உமிழ்நீர் சுரப்பிகள்லாம் கிளான்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், உமிழ்நீர் சுரந்துக்கிட்டே இருக்கணும். சுரந்துக்கிட்டே இருந்தால்தான் நம்முடைய உணவு, நாம் உறங்கும் பொழுது கூட உமிழ்நீர் சுரந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய உண்மை. ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு கேள்வி கேட்டாங்க. உறங்கும்போது நம்முடைய உடலில் எந்த உறுப்பு செயல்படாது, இயங்காது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்ட்டு பலரும் பல விதமான பதில்களை சொன்னாங்க. நான் ஒரு பதில் ஒன்று போஸ்ட் பண்ணேன். நம்முடைய உறக்கத்தில் எல்லா உறுப்புகளும் அதனுடைய வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கும். நம்முடைய உடலுக்கு ஓய்வுதான் உறக்கமே தவிர, உறக்கமும் நம்முடைய உடலின் ஒரு செயல்பாடு தான் அப்படின்னு சொல்லி பதில் போட்டிருந்தேன். அப்போ நம்ம உறங்கும் பொழுது கூட நம்முடைய அவயங்கள் எல்லாம் அதன் வேலையை செய்து கொண்டே தான் இருக்கிறோம். நான் ஸ்டாப்பா எல்லாமே ஓடிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு பார்ட் ஒர்க் பண்ணலைன்னா கூட நாம் நோயாளி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவாங்க. அதே போல உமிழ்நீர் சுரந்து கொண்டே இருக்கணும். சுரந்து கொண்டே இருந்தால்தான் அதனுடைய செரிமான பிரச்சனைகள் உடலில் ஏற்படாம பாதுகாப்பாக நம்மால வாழ முடியும். இந்த உமிழ்நீர் சுரப்பிகளை தடை செய்து உமிழ்நீரை சுரக்காமல் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? பேக்டு ஃபுட்டு, பேக் செய்யப்பட்ட ஃபுட்டு, அதில் உள்ள போட்டிருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் இது எல்லாத்தையும் பாதிக்கும். அதே போல சால்டட் ஃபுட், உப்பு அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவு, கூல்ட்ரிங்க்ஸ், குறிப்பாக ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நல்லா இருக்கும், சாப்பிட்ட பிறகு உமிழ்நீர் சுரப்பிகளை கண்டிப்பாக பாதிக்கும். சிகரெட், புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு உமிழ்நீர் சுரப்பிகள் மிக குறைவாகவே சுரக்கும். மது அருந்துதல், பான் மசாலா வகைகளை பயன்படுத்துதல், மிகவும் சூடான உணவுகளை சுவைத்தல். நல்லா சுட 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 சாப்பிடுவாங்க நிறைய பேர். அப்படி சுட 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 சாப்பிடும் பொழுது
நம்முடைய உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து மிக அதிகமாக பாதிக்கப்படும். இவற்றால் உமிழ்நீர் சுரப்பது குறைந்து நம்முடைய செரிமான சக்தி, செரிமான மண்டலம் வலுவிழந்து போகும் என்பதை தயவு செய்து கவனத்தில் கொண்டு அதற்கேற்றார் போல சாப்பிடுங்க. நமக்கு காய்ச்சல் வரும்பொழுது, வறட்டு இருமல் இருக்கும் பொழுது, மலச்சிக்கல் இருக்கும் பொழுது, அஜீரண கோளாறுகள் வரும்பொழுது, ஃப்ளூ தொற்றுகள் வரும்பொழுது, தாடை வீக்கம் உள்பட எல்லாம் வரும்பொழுதெல்லாம் இதற்கு காரணமே வந்து உமிழ்நீர் சுரக்காதது தான். அதிகமான உமிழ்நீர் சுரப்பும் ஆபத்து தான். அதனால அதை சரியாக மையமாக பயன்படுத்துவது வந்து நம்ம கையில தான் இருக்குது. அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படிங்கறத பார்ப்போமா. எச்சில் துப்பக்கூடாது. எச்சில் துப்புறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு நோயினுடைய அடையாளம். எச்சில் துப்புவதை தயவு செய்து அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க அதை இனிமேல் விட முயற்சி செய்யுங்க. அதே போல சூயிங்கம், பபிள் கம் சாப்பிடுவது இந்த வாயினுடைய உமிழ்நீர் சுரப்பும் தன்மையை குறைக்கும். புகைப்பிடிக்கக்கூடாது. ஸ்மோக்கிங், நம்ம எல்லாம் படிக்கிறோம் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு பண்றோம், ஆனா அதை யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. அதே போல பான் மசாலா அவற்றை சுவைக்க கூடவே கூடாது. மது அருந்தக்கூடாது. பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உண்ணக்கூடாது. நாள்பட்ட ஃப்ரோசன் ஃபுட் இதை வந்து எடுத்துக்கவே கூடாது. அதே போல சுட 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 உணவை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். மிக சூடாக சாப்பிடுவதும் தவறுதான். அதே போல அமிலத்தன்மை, காரத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதுல என்னன்னா, நம்முடைய உமிழ்நீர் சுரப்பிகளிலேயே வந்து அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் இருக்கு. இயல்பாகவே இயற்கையாகவே நம்முடைய உடலில் வந்து அமிலத்தன்மையும் காரத்தன்மை அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னா, நாம் எடுக்கின்ற உணவுகளை நொதித்து செரிப்பதற்கு பயன்படுகிறது. இதை கொஞ்சம் தயவு செய்து எல்லோரும் கேர்ஃபுல்லாவே பார்த்துக்குவோம். நாம எப்பப்பெல்லாம் நம்முடைய வாய் வந்து ட்ரை ஆகுதோ அப்பெல்லாம் நம்முடைய உடல் பலவீனமாகுது, நோயாகுது அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்குவோம். அதனால உமிழ்நீர் சுரப்பிகளுக்கு, உமிழ்நீருக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுப்போம். நிறைய பேசுறவங்க, ரொம்ப நேரம் பேசுறவங்க, ரொம்ப நேரம் சாப்பிடாம வேலை செய்யறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அது ட்ரை ஆகும். ஆனா அதுக்கான தக்க நேரம் பார்த்து அதெல்லாம் சரி செய்து விட்டு, அதனாலதான் நான் ஏற்கனவே ஒரு தடவை ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே சொல்லியிருப்பேன், சாப்பிடும் பொழுது சாப்பிடுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு நம்முடைய உடலையும் வாயும் குளிர்வித்து விட்டு உணவு அருந்துங்கள், அப்போ எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லுவேன். அது உண்மைதான். அது போல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்து பார்த்து நம்முடைய உமிழ்நீர் சுரப்பிகள் சிறப்பாக செயல்பட நாம் எல்லோரும் முயற்சி செய்வோம். நல்லாக உமிழ்நீர் சுரக்கும் பொழுது நம்முடைய உணவு நன்றாக செரிக்கும், செரிமான மண்டலம் எந்த தொல்லையும் இல்லாமல் இருக்கும். இதை பயன்படுத்தி, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவற்றை அறிந்து கொண்டு செயல்பட உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். உமிழ்நீரை சீராக சுரக்க வைக்க என்ன சாப்பிடலாம்? ரொம்ப ட்ரையாவே இருக்குது எப்பவுமே அப்படின்னா என்ன சாப்பிடலாம்? நெல்லிக்காய். நெல்லிக்காய் மிகப்பெரிய ஒரு உணவு. பப்பாளி, கொய்யா, வாழைப்பழம் இவற்றையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதனாலதான் இந்த நிறைய டென்னிஸ் பிளேயர்ஸ் விளையாடுறவங்க, ஃபுட்பால் விளையாடுறவங்க பிரேக் சமயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் எடுத்துக்குவாங்க. எதுக்குடானா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து அதிகமாகி ஹெட் டு ஃபுட் வந்து அந்த வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால நிறைய நீர் சத்து சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் உமிழ்நீரை சீராக சுரக்க வைத்து நம்முடைய செரிமானம் சீராக இருக்க வழிகாட்டுவோம். வாழ்க மகிழ்வுடன்.